அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, தென்னிந்தியாவின் கோவில் நகரம் என அழைக்கப்படுகிற காஞ்சிபுரத்தில் இருக்கிற ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு கோவிலுக்கு வந்திருக்கும். அதுதான் உலகளந்த பெருமாள் கோவில். நம்ம ஊர்ல நிறைய பெருமாள் கோவில்கள் பார்த்திருப்போம். ஆனா இந்த கோவில் ரொம்ப தனித்துவமானது. ஏன்னா வாமன அவதாரத்துல மகாவிஷ்ணு விஸ்வரூபம் எடுத்து ஒரு காலால பூமியையும் இன்னொரு காலால வானத்தையும் அளந்த அந்த பிரம்மாண்டமான கோலத்தை நீங்க இங்க நேரடியாக பார்க்கலாம். சுமார் 35 அடி உயரத்துல நின்ற கோலத்துல அருள் பாலிக்கிற பெருமாளை பார்க்கும் போதே நமக்கே மெய் சிலிர்க்கும். அது மட்டும் இல்லாம 108 திவ்ய தேசங்களால் ஒரே வளாகத்துக்குள்ளேயே 4 திவ்ய தேசங்களை கொண்ட உலகத்திலேயே இருக்கிற ஒரே கோவில் இதுதான். வாங்க இந்த வரலாற்று சிறப்புமிக்க கோவிலோட ஆச்சரியமான விஷயங்களை இந்த வீடியோல விரிவாக பார்க்கலாம். இங்கு இருக்கிற பெருமாள் சிலை சாதாரணமானது கிடையாது. 35 அடி உயரம். கருவறைக்குள்ள பெருமாளோட முகம் தெரியுறதே ஒரு அதிசயம் மாதிரி இருக்கும். இது பல்லவர்கள் காலத்துல கட்டப்பட்ட கோவில். கிட்டத்தட்ட 1200 வருஷங்களுக்கு மேலான பழமையான கல்வெட்டுகள் இங்கு இருக்கும். பொதுவாக ஒவ்வொரு திவ்ய தேசத்துக்கும் தனித்தனியாக போகணும். ஆனா இங்கு ஒரே இடத்துல 4 திவ்ய தேசங்களை தரிசனம் பண்ணலாம். திருவுரகம், திருநீரகம், திருக்காரகம், திருக்கார்வானம். காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோவிலுக்கு ரொம்ப பக்கத்திலேயே இது இருக்கு. அதனால காஞ்சிபுரம் வரவங்க கண்டிப்பா மிஸ் பண்ணக்கூடாத இடம் இது. மூலவர் தங்கியிருக்கும் கருவறையின் மேலேயுள்ள விமானம் மிகவும் உயரமானது. பிரம்மாண்டமான சிலையும் தாண்டி உள்ளே ஆதிசேஷன் பாம்பு உருவம், அதாவது வழிபாடு சிறப்பானது. ஆழ்வார்களால் மங்கள சாசனம் செய்யப்பட்ட 108 வைணவ தலங்களில் இது மிக முக்கியமான ஒன்றாகும். திருமங்கையாழ்வார் மற்றும் பேயாழ்வார் இவரை பாடியுள்ளார். இது காஞ்சிபுரத்தின் மிக பழமையான கோவில்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. பல்லவ மன்னன் 3ஆம் நந்திவர்மன் காலத்தை சேர்ந்த கல்வெட்டுகள் இங்கு காணப்படுகின்றன. பல்லவர்களுக்கும் பிற சோழ மன்னர்களும் விஜயநகர பேரரசர்களும் இக்கோவிலுக்கு பல தானங்களையும் திருப்பணிகளையும் செய்துள்ளனர். இக்கோவிலில் சுவர்களில் வணிகர்களுக்கு வழங்கப்பட்ட வரி சலுகைகள், நிலதானங்கள் மற்றும் ஊர் சபையின் செயல்பாடுகள் குறித்த 15க்கு மேற்பட்ட முக்கிய கல்வெட்டுகள் உள்ளன. ஒரு அடியால் மண்ணையும் மறு அடியால் விண்ணையும் அளந்த பெருமாள் 3வது அடி வைக்க இடமில்லாததால் பலியின் தலை மீது வைத்து அவரை ஆட்கொண்டார். இந்த பிரம்மாண்டமான திருவுருவமே இங்கு மூலவராக